கிறிஸ்துவுக்குள் வாழ்வு ஊழியங்கள் மூலமாக உங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் வருக என்று சொல்லி தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்கு நேராக அன்போடு நாங்கள் அழைக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்புள்ள நாமத்தினாலே உங்களை இந்த அற்புதமான தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கிறோம். சுகமாய் இருக்கின்றீர்கள் என்று நம்புகிறோம். குடும்பமாக அமர்ந்து ஆண்டோடைய வார்த்தையை கேளுங்கள். ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் அவரை போலவே படைத்திருக்கிறார். நாமும் அவரை பார்த்து கேட்போமா? உங்களை போல என்ன மாற்றுங்கப்பா, உங்களை போல எங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும் மாற்றுங்க, எங்க வாழ்க்கையை மாற்றுங்க. நிச்சயமாய் ஆண்டவர் நம்மை மாற்றுவார். உம்மை போல் என்னை மாற்றுமே, உமக்காக வாழ்ந்திட. உம்மை போல் என்னை மாற்றுமே, உமக்காக வாழ்ந்திட. உம்மை போல மாறிட என் உள்ளம் ஏங்குதே. உம்மை போல மாறிட என் உள்ளம் ஏங்குதே. என்னை மாற்றுமே, என்னை மாற்றுமே, உம்மை போல என்னை இயேசுவே. என்னை மாற்றுமே, என்னை மாற்றுமே, உம்மை போல என்னை இயேசுவே. உம்மை போல என்னை மாற்றுமே, உமக்காக வாழ்ந்திட. உம்மை போல் என்னை மாற்றுமே, உமக்காக வாழ்ந்திட. பரிசுத்தம் தாருமே, பாவத்தை ஜெயித்திட. பரிசுத்தம் தாருமே, பாவத்தை ஜெயித்திட. உம்மை போல மாறிட என் உள்ளம் ஏங்குதே. உம்மை போல மாறிட என் உள்ளம் ஏங்குதே. என்னை மாற்றுமே, என்னை மாற்றுமே, உம்மை போல் என்னை இயேசுவே. என்னை மாற்றுமே, என்னை மாற்றுமே, உம்மை போல் என்னை இயேசுவே. உம்மை போல் என்னை மாற்றுமே, உமக்காக வாழ்ந்திட. உம்மை போல் என்னை மாற்றுமே, உமக்காக வாழ்ந்திட. ஆண்டவருக்காக வாழ, அவரை போலவே வாழ, அவர் சிந்தையின் விருப்பப்படி வாழ ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் பலன் தருவார், சுகம் தருவார், அந்த சிந்தனையை தருவார், அவர் சித்தம் செய்ய கிருபை தருவார். உன் சிந்தை தாருமே, உன் சித்தம் செய்திட. உன் சிந்தை தாருமே, உன் சித்தம் செய்திட. உம்மை போல மாறிட என் உள்ளம் ஏங்குதே. உம்மை போல மாறிட என் உள்ளம் ஏங்குதே. என்னை மாற்றுமே,
அன்பானவர்களே, ஆண்டவரே உம்மை போல என்னை மாற்றுமே மாற்றுமே என்று பாடினோமே. யார்தான் அவர்? ஏன் நாம் அவரை போல் மாற வேண்டும்? எதற்காக அவர் நம்மை அவரை போல மாற்ற வேண்டும்? ஒருவேளை இதுவரை நீங்கள் அந்த ஆண்டவரை பற்றிய உண்மையான விபரம் அறியாதவர்களாக இருப்பீர்கள் என்றால், உங்கள் வாழ்க்கையில இன்றைக்கு 3 காரியத்தை பற்றி நாங்கள் சொல்லி ஆண்டவரை உங்களுக்கு அறிமுகம் செய்ய விரும்புகிறோம். அவர் யார்? நம்முடைய சிருஷ்டிகர். தேவன் நம்முடைய சிருஷ்டிகர். அவர் யார்? ஏன் நாம் அவரை போல் மாற வேண்டும்? அவர் நம்மை காப்பாற்றுகின்ற தெய்வம், இரட்சகர். அவர் யார்? அவர்தான் நம்முடைய நியாயாதிபதி. அவர் நம்மை நியாயம் தீர்க்க போகிறார். ஓ, அப்படியானால் அந்த நீதி உள்ள நியாயாதிபதிக்கு முன்பாக நாம் எப்படி பரிசுத்தமாய் வாழ வேண்டும்? அன்பானவர்களே, இதை பற்றிய முழு செய்தியை நீங்கள் கேட்கப் போகிறீர்கள். குடும்பத்தினர் அனைவரையும் அழைத்து ஒரு இடத்தில் அமர்ந்து கேளுங்கள். நிச்சயமாய் இந்த வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையை மாற்றும். நம் நடுவில் இருக்கிறதான அன்பு போதகர் ரெவரண்ட் டாக்டர் திருமுருகன் அவர்கள் தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை நமக்கு கொண்டு வருகிறார்கள். கேட்போமா? இந்த காணொளி மூலமாக என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய இனிதான நாமத்தினாலே எனது அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாட்களிலே தேவனை தேடக்கூடிய அந்த ஒரு குணம் மற்றும் அந்த தேடுதல் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்கள் மத்தியிலும் நாம் பார்க்க முடியும். தேவனை தேடாத மனிதன் யாருமே இல்லை என்று கூட சொல்லலாம். ஆனால் மனிதன் பல இடங்களுக்கு போகிறான், அநேக இடங்களிலே தேடி போகிறான். ஆனால் தேவனை அவன் கண்டுகொண்டானா என்று சொல்லக்கூடிய காரியத்தில் நாம் இல்லை என்று தான் கூற வேண்டும். ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு வாரமும், ஏன் ஒவ்வொரு ஆண்டாக அநேக இடங்களுக்கு மனிதன் பிரயாணப்பட்டு போகிறான். ஆனால் தேவனை அவன் கண்டுகொண்டதாக நமக்கு தெரியவில்லை. ஆனால் இப்படி இருக்கும் பொழுது நமக்கு ஒரு கேள்வி வரும். மெய்யாகவே நாம் தேவனை தெரிந்து கொள்ள முடியுமா? தேவனை நாம் புரிந்து கொள்ள முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி. அப்போஸ்தலருடைய நடபடிகள் என்று சொல்லக்கூடிய புத்தகத்திலே 17ஆம் அதிகாரத்தில் மிக அருமையாக தேவனுடைய ஊழியக்காரர், தேவனுடைய ஊழியன் பவுல் என்று சொல்லக்கூடிய தேவனுடைய தாசன் மிக அருமையாக தேவன் எப்படி தம்மை 3 நிலைகளிலே வெளிப்படுத்தினார் என்று சொல்லக்கூடிய காரியத்தை அவர் விளக்குகிறார். அவர் அத்தேனே என்று சொல்லக்கூடிய ஒரு பட்டணத்துக்கு வழியாக போகின்ற பொழுது அங்கே பக்தியுள்ள அநேக மக்களை பார்க்கிறார். எல்லாருக்குமே ரொம்ப பக்தியா இருக்கிறாங்க. இப்ப நம்மை போல எல்லாரும் பக்தியா இருக்கிறாங்க, தேவனை தேடுறாங்க. ஆனால் அந்த மக்கள் மத்தியில ஒரு பலிபீடத்தையும் பார்க்கிறார். அந்த பலிபீடத்தினுடைய பெயர் அறியப்படாத தேவன் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இவருக்கு ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம். இந்த மக்கள் மத்தியிலே அநேக தேவர்கள், அநேக தேவதைகள், எத்தனையோ பேரை அவங்க கும்பிடுறாங்க, ஆராதிக்கிறாங்க, நமஸ்கரிக்கிறாங்க. ஆனா அந்த தேவர்களுக்கெல்லாம் மத்தியில அறியப்படாத தேவன் என்று சொல்லி ஒரு தேவன் இருப்பதாகவும் அந்த தேவனுக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி அவங்க வச்சிருக்கிறாங்க. ஆனா அந்த மக்களுக்கு அந்த தேவன் யாருன்னே தெரியாது. அப்ப இந்த பவுல் என்று சொல்லக்கூடிய தேவனுடைய மனிதன் அங்க சொல்லுகிறார், உங்களுக்கு அறியாம இருக்கக்கூடிய அந்த தேவனை எனக்கு தெரியும், நான் அவர் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி எப்படி தேவன் தம்மை 3 நிலைகளிலே மனு மக்களுக்கு வெளிப்படுத்தினார் என்று சொல்லக்கூடிய அந்த வெளிப்பாட்டை அவர் அங்கே சொல்லுகிறார். அதில் முதலாவதாக சொல்லுகின்ற பொழுது தேவன் ஒரு சிருஷ்டிகர் என்று சொல்லுகிறார். நாம் இந்த 17ஆம் அதிகாரத்தில் வாசிக்கின்ற பொழுது எல்லா மக்களும் அவரை கண்டுகொள்ள வேண்டும் என்பதற்காக அவர் உலகத்தில் உள்ள யாவற்றையும் உண்டாக்கி தம்மை இந்த சிருஷ்டியிலே வெளிப்படுத்தியிருப்பதாக அவர் கூறுகிறார். அது உண்மைதான் பிரியமானவர்களே. நீங்க வாசித்து இந்த பூமியை பார்க்கின்ற பொழுது இந்த வானம், பூமி, சூரியன், சந்திரன் எல்லா இயற்கையும் பார்க்கின்ற பொழுது அதற்கு பின்பாக இருக்கக்கூடிய அதை உருவாக்கின சிருஷ்டித்த அந்த சிருஷ்டி தேவன் நம்ம இருப்பதை நாம புரிந்து கொள்ள முடியும். அப்ப என்னை கேட்கிற பிரியமானவர்களே, நாம் இந்த பூமியில பார்க்கின்ற பொழுது நான் என்னுடைய கண்ணால கண்டது கிடையாது. ஆனால் வேதாகமம் சொல்லுகிறது தேவன் உருவாக்கின அல்லது சிருஷ்டித்த எல்லா சிருஷ்டிகளையும் நாம பார்க்கின்ற பொழுது அதற்கு பின்பாக இருக்கக்கூடிய
ஒரு சிருஷ்டிகர் இருக்கிறார் என்பதை அது நமக்கு மிக திருஷ்டாந்தமாக மிக தெளிவாக நமக்கு அது காண்பிக்கிறது. ஆகவே தேவன் இந்த மனுமக்கள் எப்படியாவது தம்மை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக முதலாவதாக என்ன செய்கிறார்? தம்மையே சிருஷ்டிகராக அவர் வெளிப்படுத்துகிறார். மனிதன் இங்கும் அங்குமாக தேவனை தேடி போய்கிட்டு இருக்கிறான். ஒவ்வொரு இடமிடமாக போகிறான். தேவன் அங்கே இருக்கிறார், தேவன் இங்கே இருக்கிறார், எங்கிருக்கிறார் என்று சொல்லி எங்கும் தேடி போய் கொண்டிருக்கிறார். ஆனால் வேதாகமம் சொல்லுகிறது, நீங்கள் எங்கேயும் தேவனை நீங்கள் தேடி போக வேண்டாம். தேவன் உங்களுக்குள்ளாகவே இருக்க விரும்புகிறார், உங்களுக்குள்ளாகவே வர விரும்புகிறார் என்று சொல்லுகிறார். அதாவது நீங்களே தேவனுடைய ஆலயம் என்று சொல்லுகிறார். அது மெய்யான ஒரு காரியம்தான். அப்ப இந்த ஆச்சரியமான தேவன் தம்மை இயற்கையின் மூலமாக, சிருஷ்டியின் மூலமாக மிக அருமையாக வெளிப்படுத்தியிருக்கிறார். அப்ப இந்த தேவனை நாம புறக்கணித்து விட்டு நம்ம எங்கேயுமே ஓடி ஒளிந்து விட முடியாது. ஆனால் பாருங்க பிரியமானவர்களே, நம்மளை எல்லாம் இந்த தேவன் சிருஷ்டித்தவராக இருக்கிறபடினால முதலாவது மனிதன் ஆதாம் என்பவன் தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் பாவம் செய்துவிட்டு அவன் பாவத்துக்குள்ளாக அவன் போய்விட்டான். ஆனாலும் தேவன் உங்களையும் என்னையும் நேசிக்கிறவரானபடியினால நம்மை அப்படியே விட்டுவிட அவருக்கு மனது கிடையாது. நான் சிருஷ்டித்த என்னுடைய சிருஷ்டி, நான் உருவாக்கின இந்த மனிதன், அவன் என்னுடைய பேச்சுக்கு கீழ்ப்படியாமல் அவன் பின்வாங்கி போனபடினாலே, கீழ்ப்படியாமல் போனபடினாலே அவன் அப்படியே நாசமாக போவதற்கு எனக்கு நான் மனமில்லை, விருப்பமில்லை என்று அவர் அவனுக்கு ஒரு ரட்சிப்பை உருவாக்கினார். ஆக இரண்டாவதாக இந்த தேவன் தம்மை எப்படி வெளிப்படுத்துகிறார் பாத்தீங்கன்னா, தம்மை இரட்சகராக வெளிப்படுத்துகிறார். அப்போஸ்தலருடைய நடபடிகள் புத்தகத்திலே 17ஆம் அதிகாரத்தை 26வது வசனத்தை வாசிக்கின்ற பொழுது, மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பூமியின் மீதெங்கும் குடியிருக்க செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளையும் குறித்திருக்கிறார். அப்ப மனிதனை சிருஷ்டித்து அவருடைய தீர்மானத்தின்படியாக எல்லாவற்றையும் குறித்திருக்கிறார், நியமித்து வைத்திருக்கிறார். பிறகு வாசிக்கின்ற பொழுது, கர்த்தராகிய தம்மை அவர்கள் தடவியாகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக தம்மை தேடும்படிக்கு அப்படி செய்தார் என்று வாசிக்கிறோம். அப்ப முதலாவதாக உங்களையும் என்னையும் சர்வ லோகங்களையும் சிருஷ்டி கர்த்தராக வெளிப்படுத்தின அந்த தேவன், இரண்டாவதாக நாம் பாவத்திலே வீழ்ந்து தேவனை விட்டு தூரமாக போன பொழுது அவர் நம்மை தேடி நம்முடைய சமீபமாக அவர் வந்தார். அந்த ஒரு வெளிப்பாடுதான் தம்மை இரட்சகராக வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வெளிப்பாடு. முதலாவதாக சிருஷ்டிகராக வெளிப்படுத்தினார், பிறகு இரட்சகராக வெளிப்படுத்தி இருக்கிறார். யார் இந்த இரட்சகர்? வேதாகமத்திலே வாசிக்கிறோம், இந்த உலகத்திலே வந்த ஒரே ஒரு உலக இரட்சகர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரம்தான் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப என்னை கேட்கிற பிரியமானவர்களே, நீங்கள் எங்கிருந்தாலும் எந்த தேசத்தில் இருந்தாலும் இந்த காணொளி இந்த மூலமாக என்னை கண்டு நான் சொல்லக்கூடிய இந்த காரியங்களை கேட்கிற நீங்கள் ஒரு கணம் யோசித்து பாருங்கள். உங்களை சிருஷ்டித்த தேவன், நீங்கள் அவருக்கு விரோதமாக எந்த காரியங்கள் செய்தாலுமே கூட, அவருக்கு விரோதமாக எவ்வளவு தூரம் சென்றாலும் உங்களை விட்டு தூரமாக செல்வதற்கு அவருக்கு விருப்பமில்லை. பிரியமானவர்களே, அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. கர்த்தராகிய தம்மை மனுமக்களாகிய நாம் தடவியாவது கண்டுகொள்ள வேண்டும் என்று அவர் நமக்கு என்ன பண்ணினார்? நமக்கு சமீபமாக வந்து விட்டார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தெரிந்து கொண்ட அந்த 12 அப்போஸ்தலர்களிலே ஒரு அப்போஸ்தலனுடைய பெயர் யோவான் என்பதாகும். அந்த யோவான் தன்னுடைய நிருபத்திலே, அவருடைய கடிதத்திலே இப்படியாக சொல்லுகிறார், நாங்கள் இந்த தேவனை, இந்த இரட்சகரை எங்களுடைய கண்ணார கண்டோம் என்று சொல்லுகிறார். எங்களுடைய கண்ணார கண்டோம், நாங்கள் அவரை தொட்டோம், அவரோடு கூட எல்லா காரியங்களையும் நாங்கள் இருந்ததற்கு சாட்சியல் என்று சொல்லுகிறார். அப்ப என்னை கேட்கிற பிரியமானவர்களே, தேவன் ஏதோ நாம அவரை விட்டு தூரமாக போனபடினால அவர் ஏதோ கண்காணாத தேசத்துக்கு மறைந்துலாம் போய்விடவில்லை. உங்களையும் என்னையும் அவர் தேடி வந்த ஒரு தேவனாக இருக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 100க்கு 100% மனுமக்களை தேடி வந்த ஒரு தெய்வம். பிரியமானவர்களே, அதனால் தான் வேதம் சொல்லுகிறது, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் இந்த பூமிக்கு வந்தார் என்று வாசிக்கிறோம். நாமெல்லாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் தேவனை விட்டு தூரமாக போன சமயத்திலே நம்மை அப்படியே விட்டுவிடாமல் தேவன் நம்மை தேடி நம்மை ரட்சிக்கும்படியாக அவர் வந்தார். பிரியமானவர்களே, அதனால் தான் நம்மை தேடி வந்த தெய்வம்
இயேசு கிறிஸ்து என்று நான் சொன்னேன். அப்ப இந்த இயேசு கிறிஸ்து நம்மை தேடி எதற்காக வந்தார்? நான் சொன்னேன் அல்லவா, தேவன் இரண்டாவதாக இரட்சகராக தம்மை வெளிப்படுத்துகிறார். அப்ப இரட்சகருடைய வேலை என்ன? பாவத்திலே வீழ்ந்து போன மனுகுலத்தை அவர் ரட்சிக்க வேண்டும். அப்ப வேதம் சொல்லுகிறது, அவர் தம்முடைய ஜனங்களை பாவங்களில் இருந்து ரட்சிப்பார், விடுவிப்பார். ஆனால் அவருடைய பெயரே இயேசு என்று பார்க்கிறோம். இயேசு என்று சொன்னாலே இரட்சகர், நம்மளை விடுவிக்கிறவர், நம்மை காப்பாற்றுகிறவர், நம்மை மீட்கிறவர், இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். அப்ப இந்த தேவன் தம்மை இரட்சகராக வெளிப்படுத்தினது அவர் ரட்சிப்பதற்காக என்று நான் சொன்னேன் அல்லவா. அதை அவர் எப்படி செய்து முடித்தார் என்று சொன்னால், தம்முடைய ஜீவனையே கொடுத்து விட்டார். பிரியமானவர்களே, ஆச்சரியமான ஒரு காரியம். எனக்காக என்னுடைய மனைவி மரிப்பாளா எனக்கு தெரியாது. என்னுடைய மனைவிக்காக நான் மரிப்பேனா அதுவும் எனக்கு தெரியாது. இல்லை, என்னுடைய நண்பன், என் தாய் தகப்பன், உற்றார் உறவினர், உலகத்துல யாராக இருக்கட்டும், யாராவது மற்றவர்களுக்காக மரிப்பார்களா? ஒருபோதுமே மரிக்க முன் துணிய மாட்டாங்க. ஒருவேளை துணிந்தாலுமே கூட அவர்களும் பாவிகள் தான். ஆனால் வேதாகமம் சொல்லுகிறது, பாவிகளாகிய நம்மை மீட்பதற்காக பாவமே இல்லாத ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவத்தை எல்லாம் தன்மேலே சுமந்து கொண்டு அவர் சிலுவையிலே மரித்து உயிரை விட்டார். பிரியமானவர்களே, அதனால்தான் இந்த உலக இரட்சகராக இயேசு கிறிஸ்துவை இன்றைய உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களுக்கும் கோத்திரங்களுக்கும் பிடிக்கும். நான் அநேக கிராமங்களுக்கெல்லாம் நான் சென்று இயேசு குறித்து அறிவிக்க போகின்ற பொழுது எந்த விதமான இனம், மொழி, மதம், ஜாதி, எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மாபெரிய ஒரு மனிதராக, தேவனாக, ஒரு குருவாக இயேசு கிறிஸ்து அவர்கள் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆனா என்ன கேட்கிற பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து ஏதோ ஒரு பெரிய மாமனிதராக, ஒரு மிகப்பெரிய ஒரு குருவாக உங்களுடைய வாழ்க்கையிலே போய்விட வேண்டாம். எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுடைய பாவங்களிலிருந்து உங்களை ரட்சிக்கக்கூடிய இரட்சகராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்தார். பாவிகளை ரட்சிக்க இயேசு இந்த உலகத்தில் வந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப நாம் பாவம் செய்து தேவனை விட்டு தூரமாக சென்ற பொழுது நம்மை பாவத்தில் இருந்து மீட்பதற்காக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே இரட்சகராக வந்தார். ஆகவே தம்மை சிருஷ்டிகராக வெளிப்படுத்தின அந்த தேவன் இரண்டாவதாக இரட்சகராக வெளிப்படுத்தி அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்து பிறகு ஏறக்குறைய 40 நாள்கள் இந்த பூமியிலே அநேகருக்கு தம்மை காண்பித்து பிறகு பரமேறி அவர் சென்றிருக்கிறார். ஏறக்குறைய 2024 ஆண்டுகளுக்கு முன்பதாக இதெல்லாம் நடந்தேறிவிட்டது. இப்போ தேவன் கடைசியாக மேலும் ஒரு முறை அவர் தம்மை வெளிப்படுத்த போகிறார். அப்ப வேதாகமம் மிக தெளிவாக சொல்லுகிறது. இதே அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் புத்தகம் 17ஆம் அதிகாரத்திலே அந்த 29 வாசிக்கின்ற பொழுது அவர் சொல்லுகிறார், அறியாமல் உள்ள காலங்களை தேவன் காணாதவரை போல் இருந்தார். என்னை கேட்கிற பிரியமானவர்களே, இதுவரைக்கும் தேவன் கடவுள் யாருன்னே தெரியாது. நான் அநேக இடங்களுக்கு போயிட்டேன், இங்கும் அங்குமாக தேடி தேடி நான் போனேன், எனக்கு தேவன் யாருமே தெரியாது அப்படின்னு நீங்க சொல்றீங்களா? அதுல ஒரு பிரச்சனையுமே கிடையாது. தேவனே சொல்லுகிறார், உங்களுடைய அறியாமல் உள்ள காலங்களை அவர் காணாதவர் போல அதெல்லாம் விட்டு விட்டார், அதெல்லாம் மறந்து விட்டார். ஆனா இப்பொழுது என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்குமுள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளையிடுகிறார். நீங்க எந்த ஜாதியாக இருந்தாலும் சரி, எந்த குலமாக இருந்தாலும் சரி, எந்த கோத்திரமாக இருந்தாலும் சரி, எந்த ஊராக இருந்தாலும் சரி, மொழி, இனம், ஜாதி, இந்த மதம், எந்த விதமான பாகுபாடும் இன்றி எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தேவனாக இந்த தேவன் இருக்கிறார். வேதாகம் வெளிப்படுத்தக்கூடிய இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார். பெரிய மாணவர்களே, அப்போ சிருஷ்டிகராக மட்டுமே கண்ட நீங்கள் பிறகு நீங்கள் இரட்சகராக அவரை ஏற்றுக்கொள்ள நீங்கள் ஒருவேளை மரிப்பீர்கள் என்று சொன்னால், மூன்றாவதாக தேவன் தம்மை வெளிப்படுத்த போகிறது. அவர் தம்மை நியாயாதிபதியாக அவர் வெளிப்படுத்த போகிறார். அதான் அவர் எங்கு இருக்கிறவர்கள் இப்பொழுது மனம் திரும்ப வேண்டும் என்று கட்டளை இடுகிறார். ஒருவேளை நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை, மனம் திரும்பவில்லை என்று சொன்னால் வேதம் சொல்லுகிறது, ஒரு நாளை இந்த தேவன் குறித்திருக்கிறார். அதிலே தான் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை நீதியாய் நியாயம் தீர்ப்பார் என்று வாசிக்கிறோம். நீங்களும் நானும் இந்த நியாய தீர்ப்புக்கு தப்பித்துக் கொள்ள முடியாது. இந்த நியாய தீர்ப்புக்கு நாம் தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு ஒரே வழி, இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் நம்முடைய உள்ளத்திலே ஏற்றுக்கொள்ள வேண்டும். நான் முன்பே சொன்னேன் அல்லவா,
இந்த வானத்தையும் பூமியையும் படைத்த அந்த தேவன், அந்த கடவுள் நம்முடைய உள்ளத்திலே வாசம் செய்ய விரும்புகிறார். யாரெல்லாம் இந்த தேவன் மேலே விசுவாசித்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தங்களுடைய உள்ளத்திலே ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர் உள்ளே வந்து தங்கி வாசம் பண்ண அவர் விரும்புகிறவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, அப்ப இந்த இயேசு கிறிஸ்து மீண்டுமாக அவர் நியாயாதிபதியாக வருவதற்கு முன்பதாக இன்றைக்குள்ள இந்த இரட்சணிய நாளிலே, இந்த இரட்சிப்பின் நாளிலே, இந்த அருமையான ஒரு நேரத்தை நாம் பயன்படுத்திக் கொண்டோம் என்று சொன்னால் நாம் வரக்கூடிய நியாய தீர்ப்புக்கு நாம் தப்பித்துக் கொள்ள முடியும். இல்லை என்றால் எல்லாரும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நியாயாதிபதியாக நாம் சந்திக்க நேரிடும். பிரியமானவர்களே, அப்பொழுது நாம பேசுவதற்கு அனுமதியே கிடையாது. அவர் மட்டும்தான் பேசுவார், நீதிபதி மட்டும்தான் பேசுவார், நியாய தீர்ப்பை மட்டும்தான் அவர் அளிப்பார். நாம அப்ப சாக்கு போக்கு சொல்லவோ நமக்கு பேசவோ ஒரு அவகாசமும் நேரமும் கொடுக்கப்பட மாட்டாது. பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்கள் பேசலாம், இன்றைக்கு நீங்கள் அவரை ஏற்றுக்கொள்ளலாம், வேண்டாம் என்று புறக்கணிக்கலாம், அதற்கு உங்களுக்கு உரிமை இருக்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்து மீண்டுமாக வருகின்ற பொழுது, நீதிபதியாக வருகின்ற பொழுது, நியாயம் தீர்க்க வருகின்ற பொழுது உங்களுக்கோ எனக்கோ பேச அனுமதி இருக்காது. பிரியமானவர்களே, அவர் நம்மை தண்டித்து தண்டனைக்குள்ளாக அனுப்புவாரே அல்லாமல் அவர் நம்மளை ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஆனால் இன்றைக்கு உங்களுக்காக அவருடைய அன்பின் கரங்கள் விரித்து அவளோடு கூட இயங்கிக் கொண்டே இருக்கிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கு வா மகனே வா, வா மகளே வா என்று இன்றைக்கு உங்களை அன்போடு கூட அழைக்கிறார். என்னை கேட்டுக் கொண்டிருக்கிற பிரியமானவர்களே, உங்களில் யாராவது இந்த கடவுளை குறித்து இதுவரை தெரியாமல் இருந்திருந்தால், எனக்கு இந்த வானத்தை பூமியெல்லாம் படைத்தவரெல்லாம் கடவுள்னு தெரியும், ஆனா யாருன்னு தெரியாதுன்னு ஒருவேளை நீங்க இருந்திருந்தால் இன்றைக்கு நீங்கள் சாட்சியாக இதை அறிந்திருக்கிறீர்கள். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன் உங்களையும் உண்டாக்கியிருக்கிறார். உங்களை அவரிடத்திலிருந்து அவர் யாருமே பிரித்துவிடக் கூடாது என்பதற்காக உங்களுக்கு சமீபமாக வந்தார். பிரியமானவர்களே, நான் முன்பே சொன்னேன் அல்லவா, இந்த அத்தேனே பட்டணத்திலே அறியப்படாத தேவனை மிக தெளிவாக அறிந்த ஒரு ஊழியன்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் என்று சொல்லக்கூடிய அந்த தேவனுடைய மனிதன். அப்ப இன்றைக்கு நானும் உங்களுக்கு அதை சாட்சியாக நான் சொல்லிவிட்டேன். அறியப்படாத தேவனை இன்று நீங்கள் சாட்சியாக தெளிவாக அறிந்திருக்கிறீர்கள். அப்ப உங்களுக்கு எனக்கு ஒரே ஒரு கேள்வி மாத்திரம், உங்களுடைய பதில் அதற்கு என்ன? உங்களுடைய தீர்மானம் என்ன? எனக்கு அவர் சிருஷ்டிகர்த்தராகவே இருந்தால் போதும், எனக்கு இரட்சகராக வேண்டாம், நான் தண்டிக்கப்பட்டு நீதிபதியாக அவரை சந்தித்து நான் தண்டனைக்குள்ளாக போகிறேன் என்று சொல்கிறீர்களா? இல்லை, நான் அவரை ஏற்றுக்கொள்ள போகிறேன், என்னுடைய ஆண்டவராக, என்னுடைய இரட்சகராக நான் அவரை ஏற்றுக்கொள்ள போகிறேன் என்று சொல்லி நீங்கள் அவரை ஏற்றுக்கொள்ள போகிறீர்களா? நல்ல ஒரு தீர்மானம் எடுங்கள். உங்களுக்கு அன்பானவர்களே, ஆண்டுடைய வார்த்தையை குடும்பமாக கேட்டீர்களா? பாருங்கள், அவர்தான் நம்மை படைத்த தெய்வம், சிருஷ்டிகர். ஆனால் அவரே நம்மை காப்பாற்ற வந்தார். நம்ம படைச்ச கடவுளே நம்மளை காப்பாற்ற வந்தார், இரட்சகர். ஆனால் மறுபடியும் அவர் வரப்போகிறார். எப்படி? நியாயாதிபதியாக. ஆகவே அவர் நியாயாதிபதியாக வருவதற்கு முன்பாக நாம் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆம், அவரை ஏற்றுக்கொள்வது மிகவும் எளிதான ஒன்று. இயேசுவே, என் உள்ளத்திற்குள் வாரும், என் பாவங்களை மன்னியும், உம்முடைய பிள்ளையாய் என்னை மாற்றும், நான் பரிசுத்தமாய் வாழ்கிறேன் என்று ஒப்புக் கொடுப்பீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கை இன்றே மாறும். வரப்போகிற நியாய தீர்ப்பிலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம். கண்களை மூடி ஜெபியுங்கள். அன்புள்ள இயேசுவே, இந்த உலகத்தை படைத்த தெய்வமே, எங்களையும் படைத்தீரே, நாங்கள் தவறு செய்த காரணத்திற்காக, எங்களை காப்பாற்றுவதற்காக, நரக அக்கினியிலிருந்து, எங்களை நரகத்தின் பிடியிலிருந்து காப்பாற்றுவதற்காக இரட்சகராக வந்த தெய்வமே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. எங்களை உம்முடைய பிள்ளைகளாக மாற்றுங்க. வேதனையோடும் வருத்தத்தோடும் கண்ணீரோடும் பாரத்தோடும் நான் யார் என்று புரியாமல் வாழ்கின்றேனே என்ற கலக்கத்தோடும் வாழ்கின்ற ஜனங்கள் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருப்பார்கள் என்றால் அவர்கள் வீடுகளுக்குள்ளே இயேசு இரட்சகராக வெளிப்படுவீராக. ஆண்டவரே, உம்முடைய சமாதானம் இந்த சத்தத்தை கேட்கின்ற ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளும் கடந்து செல்வதாக. பயத்தோடும் எதிர்கால கவலைகளோடும் இருப்பார்கள் என்றால் இயேசுவுடைய வல்லமை அந்த பயங்களை நீக்கி போடுவதாக.
எங்களை ரட்சிக்க வந்த எங்கள் அன்புள்ள தேவன் எங்களோடு இருக்கிறீர், அதற்காய் நன்றி. அந்த விசுவாசம் ஒவ்வொருவரையும் தொடுவதாக. சுகம் உண்டாகட்டும், மகிழ்ச்சி உண்டாகட்டும். வரப்போகிற நியாயாதிபதியே, நீர் தீர்ப்பு சொல்வதற்கு முன்பாக உம்மை ஏற்றுக்கொள்ள ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வீராக. இந்த நாள் ஒரு நல்ல நாளாய் மாறட்டும். நான் இவர்களை ஆசீர்வதிக்கிறேன். இவர்களை இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, உங்களை நான் வாழ்த்துகின்றேன். இயேசு மிகவும் நல்லவர். இன்றைக்கு இரட்சகராக, அன்புள்ளவராக உங்களை வாருங்கள் என்று அன்போடு அழைக்கிறார். அவரை பிடித்துக் கொள்ளுங்கள். சுகமாய் இருப்பீர்கள், நன்றாய் இருப்பீர்கள். God bless you. ஆமென். லைஃப் இன் கிரைஸ்ட் மினிஸ்ட்ரி சார்பாக நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். உங்கள் ஜெப விண்ணப்பங்களை நீங்கள் தாராளமாய் எங்களுக்கு நீங்கள் அனுப்பி வையுங்கள். உங்களுக்காக கவனமாக எங்களுடைய ஜெபக்குழுவினர் ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பார்கள், ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். அநேகர் எங்களை அழைக்கின்றீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அநேகருடைய வாழ்க்கையிலே ஏற்படுகின்ற மாற்றங்களை நாங்கள் கேள்விப்படுகிறோம். நம் ஆண்டவர் இயேசு ஜீவிக்கிறார். God bless you.